வணக்கம். இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த குளிர்காலத்தில் செய்யக்கூடிய ஆசனங்கள் பகுதி 2. நம்ம உடலை எப்படி நம்ம வார்மாக வச்சுக்கணுமோ அதுக்குள்ள ஆசனங்களை தான் பார்க்க போகிறோம். ஒரு சில ஸ்ட்ரெச் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல வஜ்ராசனில் உட்காந்துக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்படி முட்டி போட்டுட்டு நம்மளோட வலது காலை இப்படி வைக்க போகிறோம். நல்லா இப்படி முன்னோக்கி இப்படி போயிட்டு கைகள் ரெண்டும் மேலே அப்படி நமஸ்கார முத்திரை வச்சுட்டு இப்படி முதுகு தண்டை வளைக்க போகிறோம். வளைச்சிட்டு அப்படியே பாலாசனம் வர போகிறோம். இப்போ இடது காலில் பண்ண போகிறோம். இது மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்க போகிறோம். நிறைய ரவுண்டு செய்யலாம். இதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ஃப்ளாட்னு வைக்கிறதா வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஏன்னா பேலன்ஸ் கிடைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்படி வச்சு நல்லா இப்படி முன்னோக்கி இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இழிவு நிலை ஏற்படும். இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம முதுகு தண்டு இப்படி பின்னோக்கி இப்படி வளையும் போது பார்த்தீங்கன்னா நல்லாவே உடல் தளர்வு அடைஞ்சிரும். பாலாசனா இன்னும் ஒரு முறை பண்ணிடலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இது மாதிரி நீங்கள் எத்தனை ரவுண்டு வந்தனாலும் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம ஒரு 3 ரவுண்டு செஞ்சோம். ஒரு வலது ஒரு இடது பண்ணோம்னா அது ஒரு ரவுண்டு அப்படின்றோம். அதை மாதிரி நம்ம 3 ரவுண்டு பண்ணோம். இது மாதிரியே நடுவில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த 3 ரவுண்டு நீங்கள் பண்ணலாம். தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கலாம். இப்போது அடுத்த பயிற்சி எப்படி பண்ணுறது பார்ப்போம். மாஞ்சாரி ஆசனாக்கு வர மாதிரி இப்படி வந்துட்டு முட்டி போட்டுட்டு 2 கைக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி 2 காலுக்கும் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கைகள் நல்லா முன்னோக்கி இப்படி கீழே அப்படி போயிட்டு உங்களோட அந்த ஆடை பகுதி எடுத்துன்னு நம்ம கீழே வைக்க போகிறோம். நல்லா உங்களோட மார்பு பகுதியும் தாடையும் கீழே வரணும். இந்த கால் 90 டிகிரியில் அப்படியே தான் இருக்கணும். இதுலேயே இருக்கலாம். இப்போது இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த தளர்வு பயிற்சிகள் எல்லாமே செஞ்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக நல்ல ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாலாசனாலேயே ஒரு வேரியேஷன் இருக்குது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, இதே மாதிரி தான் வஜ்ராசனால வச்சுட்டு இந்த கால்கள் மட்டும் இப்படி நல்லா விரிச்சுக்கணும். உங்களோட மேட்டோட இந்த பிரெத் அளவுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முட்டையை விரிச்சுக்கோங்க. போதும். கால்கள் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கணும். இதில் அப்படியே முன்னோக்கி படுத்துட்டு உங்களோட எல்போ இப்படி மடிக்கணும். இப்போ இந்த மாதிரி மடிக்கும் போது தான் உங்களோட ஷோல்டர் ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம இப்போ இவ்வளோ நேரம் நம்ம கைகள் மேல் நோக்கி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்மளோட முழு உடம்பையும் தளர்வுபடுத்தணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஆசனால இருந்துக்கலாம். முகத்தை இப்படி வச்சுட்டு தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த ஆசனங்களை அமைச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.